ஆலயத்துக்கு முன்பாக இருக்கைகள் இருக்கின்றன. தேவைப்படுகிறவர்கள் வந்து அமர்ந்து பயன்படுத்திக் கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். இறை இயேசுவில் பிரியமானவர்களே, இந்த மாதத்தினுடைய இறுதி செவ்வாய்க்கிழமை, இந்த மாதம் முழுவதுமாக இறைவன் புனித அந்தோனியார் வழியாக நமக்கு செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றி சொல்கிற விதமாக இந்த நாளிலே நாம் கூடியிருக்கிறோம். பல்வேறு நன்மைகளை நம்முடைய பாதுகாப்பு வழியாக நாம் பெற்றிருக்கிறோம். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஒரு சிறிய கேள்வியோடு மறையுரையை துவங்கலாம் நினைக்கிறேன். ஈஸ்டர் விழா, பாஸ்கா காலம் தொடங்கியதில் இருந்து நாம் எந்த நற்செய்தி புத்தகத்திலிருந்து நற்செய்தி வாசங்களை வாசித்துக் கொண்டு வருகிறோம்? யோவான் நற்செய்தி. பெரும்பான்மையாக இந்த பாஸ்கா காலத்தில் நாம் வாசிக்கக்கூடிய பகுதிகள் யோவான் நற்செய்தியிலிருந்து எடுக்கப்படுகின்றன. அதிலும் மிக குறிப்பாக எந்த பகுதிகளை வாசித்து வருகிறோம்? யோவானுடைய தொடக்க பகுதியா, அல்லது கடைசி பகுதியா, அல்லது மிடில் நடுவு பகுதியா? நடுப்பகுதியிலிருந்து வாசிக்கிறோம். அது மிக குறிப்பாக 14, 13, 14, 15, 16 இந்த அதிகாரங்களைத்தான் மீண்டும் மீண்டும் வாசித்துக் கொண்டிருக்கிறோம். ஏன் திருச்சபை மத்தேயு நற்செய்திக்கோ, மார்க்கு நற்செய்திக்கோ, லூக்கா நற்செய்திக்கோ பகுதிகளை எடுக்காமல், அங்கிருந்து பகுதிகளை எடுக்காமல் திருப்பி திருப்பி யோவான் நற்செய்தியில் இருந்து, அதுவும் நீங்க கேட்டிருந்தீங்கன்னா, வாசித்த வாசங்களையே மீண்டும் மீண்டும் வாசித்துக் கொண்டிருக்கிறோம். ஏன் வேற பகுதியில் இருந்து வாசங்களை ஏன் எடுக்கல? கேள்வி கேட்டிருக்கிறேன். ஏன் எடுக்கல? எங்களை ஏன் கேட்கிற? போயிட்டு பிஷப் கேளு அப்படின்றீங்களா? ஏன் மத்தேயு, மார்க்கு, லூக்கா அங்கேயும் தான் வாசங்கள் இருக்கு. இயேசு பிறந்து, இயேசு மரித்ததுக்கு பின்னாடி வரக்கூடிய பகுதிகள் அங்கேயும் இருக்கு. ஆனால் மீண்டும் மீண்டும் யோவான் நற்செய்தியிலிருந்து எடுக்கக்கூடிய காரணம் என்ன? ஓகே, சீரர்களுக்கு காத்து தான் வருது, ஒன்றும் கேட்கல. ஓகே, பிரியமானவர்களே, நம்முடைய திரு அவையானது இந்த திருப்பலி வாசகங்களை ஒரு சிஸ்டமேட்டிக் என்று சொல்லுவோம் இல்லையா, ஒரு திட்டம், ஒரு சரியாக இப்படிதான் இருக்க வேண்டும் என்று சொல்லி நமக்கு கொடுத்திருக்கு. அது என்ன சிஸ்டமேட்டிக் அப்படின்னா, ஆண்டின் முதல் பகுதி முதல் ஆண்டு, ஆண்டின் 2ஆம் ஆண்டு, ஆண்டினுடைய 3ஆம் ஆண்டு அப்படின்னு கொடுத்திருக்கு. இயர் ஏ, இயர் பி, இயர் சி. ஏ என்பது மத்தேயு நற்செய்தியிலிருந்து அந்த ஆண்டு வாசங்கள் வரும். எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் அந்த வாசங்களை நாம் படிப்போம், அல்லது அந்த ஆண்டில் வரக்கூடிய எல்லா வார நாட்களிலும் அந்த மத்தேயு நற்செய்தி படித்துக் கொண்டே வருவோம். இயர் பி என சொல்கிற போது மார்க்கு நற்செய்தியிலிருந்து வாசங்களை படித்துக் கொண்டே நாம் வருவோம். 3வது இயர் சி நாம் லூக்கா நற்செய்தியிலிருந்து படிப்போம். அடுத்த ஆண்டு நாம் எதை படிப்போம் என்றால், மீண்டும் யோவான் நற்செய்தி போக மாட்டோம். நமக்கு எத்தனை நற்செய்தி இருக்கு? 4 நற்செய்தி இருக்கு. மீண்டும் நாம் யோவான் நற்செய்தி போக மாட்டோம். மீண்டும் எங்க வருவோம்? மத்தேயு நற்செய்திக்கு வருவோம். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, மீண்டும் மத்தேயு, மார்க்கு, லூக்கா என்று 3 ஆண்டுகளுக்கு ஒரு தடவை இந்த வாசங்களை நாம் படித்துக் கொண்டே போவோம். யோவான் நற்செய்தி பெரும்பான்மையாக வார நாட்களிலே அல்லது ஞாயிற்றுக்கிழமை நாட்களிலும் கூட நற்செய்தி வாசங்கள் வராது பொது காலத்தில், ஆண்டு முழுவதுமாக. ஆனால் ஒவ்வொரு ஆண்டும் பாஸ்கா காலத்தில் நாம் படிக்கக்கூடிய நற்செய்தி புத்தகம் இது யோவான். அப்ப திருச்சபை எப்படி கொடுத்ததுக்கு அப்படின்னா, 3 ஆண்டுகள் 3 நற்செய்தியை நாம் படித்துக் கொண்டே வருவோம். ஆனால் ஒவ்வொரு ஆண்டும் பாஸ்கா காலத்தில் நாம் எந்த நற்செய்தி படிப்போம்? யோவான் நற்செய்தி படிப்போம். அப்போ நாம் ஒரு 3 ஆண்டுகளுக்குள் 4 நற்செய்திகளை நாம கம்ப்ளீட் பண்றோம். 3 ஆண்டுகளுக்குள் 4 நற்செய்திகள்.
ஸோ முதலாம் ஆண்டு இயர் ஏ மத்திய நற்செய்தி கம்ப்ளீட் பண்ணுகிறோம். இயர் பி மார்க் நற்செய்தி, இயர் சி லூக்கா நற்செய்தி, ஒவ்வொரு ஆண்டும் பாஸ்கா காலத்தில் யோவான் நற்செய்தி. இப்படியாக நாம் 4 நற்செய்திகளை படிக்க திரு அவை நாம் கொடுத்திருக்கு. இது ஒரு காரணம். இரண்டாவது, தூய ஆவியாரை பற்றி அதிகமாக பேசப்படக்கூடிய பகுதிகள் எங்க இருக்கு அப்படின்னா எந்த நற்செய்தியில? யோவான் நற்செய்தியில் இருக்கு. அதிலும் நான் தூய ஆவியை அனுப்புகிறேன் என்று தன்னுடைய சீடர்களுக்கு ப்ராமிஸ் பண்ண அந்த பகுதிகள் எல்லாம் எங்கே இருக்கு அப்படின்னா யோவான் நற்செய்தியில் இருக்கு. நாம் பாஸ்கா காலத்தை எந்த விழாவோடு முடிக்க போகிறோம்? பெந்தகோஸ்தே பெருவிழா, தூய் ஆவியாருடைய பெருவிழாவோடு நாம் முடிக்க போகிறோம். எனவே இந்த தூய் ஆவியாருடைய பெருவிழாவை கொண்டாடுவதற்கு நம்மை ஆயத்தம் செய்வதற்காக இந்த பகுதிகளை நாம் மீண்டும் மீண்டும் படித்துக் கொண்டிருக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் நாம் ஏன் யோவான் நற்செய்தியை திருப்பி திருப்பி படிக்க என்பது காரணம் இதுதான். பிரியமானவர்களே, நாம் மீண்டும் இன்றைய நாளில் எந்த அதிகாரத்தை படித்திருக்கிறோம்? யோவான் நற்செய்தி 16ஆம் அதிகாரத்தை நாம் படித்திருக்கிறோம். தொடக்கத்தில் 5 முதல் 11 இறை வார்த்தை படிச்சிருக்கோம். நான் வார நாட்களே திருப்படி வைக்கும் போதும் செவ்வாய்க்கிழமை ஞாயிற்றுக்கிழமை திருப்படி வைக்கிற போதும் இந்த கான்டெக்ஸ்டை நான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். நாம் ஆண்டவர் இயேசு எந்த இடத்துல இந்த பகுதியில் எல்லாம் சொல்லுகிறார் என்றால், ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடர்களுடைய பாதங்களை கழுவுகிறார். அதன் பின்பாக சீடர்களோடு என்ன செய்கிறார்? பாஸ்கா விருந்தை கொண்டாடுகிறார். அந்த பாஸ்கா விருந்தை கொண்டாடிய பின்னாடி அவர் எங்க போகிறார்? கெத்செமனி தோட்டத்துக்கு போவார். அது பின்பாக கைது செய்யப்படுவார். அவர் சிலுவையை சுமக்கப்படுவார். இறந்து மரித்து அடக்கம் செய்யப்பட்டு உயிர்த்தெழுவார். இப்ப நாம் எங்க இருக்கிறோம் என்றால், திருச்சபை இந்த கடந்த சில நாட்களாக இயேசு அந்த பாஸ்கா விழாவை கொண்டாடுகிறார், ராபோசன விழாவை கொண்டாடுகிறார். அந்த சீடர்களுக்கு கொடுக்கிற அறிவுரை பகுதி, அது ஃபேர்வெல் சர்மன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பிரிந்து போகிற போது, சீடர்களை விட்டு பிரிந்து போகிற போது நீளமான ஒரு மறைவுரையை தன்னுடைய சீடர்களோடு பேசுகிறார். இது எங்கே இருக்காது? இவ்வளவு நீளமாக இயேசு ஆபோசன சமயத்தை தன்னுடைய சீடர்களோடு பேசிய இந்த பகுதி எந்த நற்செய்தியில இருக்காது? எல்லாம் இங்கதான் இருக்கீங்களா? ஓகே, 3 நற்செய்தியிலும் இருக்காது. 3 நற்செய்தியிலும் இருக்காது. 13ஆம் அதிகாரத்தில் இயேசு பாதங்களை கழுவார். யோவான் நற்செய்தி 13ஆம் அதிகாரத்தில் பாதங்களை கழுவார். அதுக்கு பின்பாக வரக்கூடிய 13, 14, 15, 16 இந்த பகுதிகளெல்லாம் பேசிய வரக்கூடிய பகுதிகளெல்லாம் ஆண்டவர் இயேசு பேசிய இடம் எதுவென்றால் அந்த ராபோசனம் நடந்துச்சு இல்லையா, அந்த நற்கரை ஏற்படுத்திய அந்த இடம்தான். ஆக அந்த இரவில் பிரிய போகிறார். இன்னும் ஃபியூ ஹவர்ஸ்ல இயேசு சீடர்களை விட்டு போக போகிறார். கெத்செமனி தோட்டத்துக்கு போக போகிறார். அதுக்கு பின்னாடி மீண்டும் அவர் எப்ப சந்திக்க போகிறார்? இயேசு உயிர்த்து எழுந்த பின்புதான் சீடர்களை சந்திக்க போகிறார். எனவே அந்த கடைசி நேரத்தில் தன்னுடைய சீடர்களோடு இருக்கக்கூடிய அந்த கடைசி மணித்துளிகளில் அவர் சொல்ல வேண்டியதெல்லாம் தன்னுடைய சீடர்களிடம் சொல்லுகிறார். ஸோ அந்த பகுதி அந்த மேல் மாடியில தான் அது நடந்தது. அந்த ஆபோசன உணவு அங்கே இருந்து தன்னுடைய சீடர்கள் கொடுக்கக்கூடிய அறிவுரை. அதுல நிறைய காரியங்களை நாம் 15ஆம் அதிகாரம், 14ஆம் அதிகாரம், 16ஆம் அதிகாரம், இப்படி நாம் நிறைய, அதுல மிக முக்கியமாக ஆண்டவர் இயேசு அவளோடு பேசியது என்னவென்றால், என் அன்பில் நிலைத்திருங்கள் அப்படின்னு சொல்லுவார். அது எந்த அதிகாரத்தில் வருது? என் அன்பில் நிலைத்திருங்கள், நான் தந்தையோடு இணைந்திருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்திருங்கள். திராட்சை கொடி செடியோடு இணைந்திருப்பது போல 15ஆம் அதிகாரம். ஆக அன்பை பற்றி பேசுவார். 15ஆம் அதிகாரம் முழுவதுமாக எதை பற்றி பேசுவார்? அன்பை பற்றி பேசுவார். 16ஆம் அதிகாரத்தில் பார்க்கிற போது 14ஆம் அதிகாரத்திலும் தூய் ஆவியை பற்றி பேசுவார். நான் உங்களுக்கு தூய் ஆவியை கொடுப்பேன். மீண்டும் 16ஆம் அதிகாரத்தில் தூய் ஆவியை பற்றி அவர் பேசுகிறார். இன்னைக்கு நாம் படித்த வாசகம் எது? எந்த அதிகாரம்? 16ஆம் அதிகாரம். மீண்டும் தூய் ஆவியை பற்றி பேசுகிறார். இங்கே தூய் ஆவியை அவர் நான் உங்களுக்கு கொடுப்பேன் அப்படி முன்னாடியே சொல்லிட்டார். அது சொல்லிட்டு வருகிற போது இன்றைக்கு வரக்கூடிய பகுதியில் தூய ஆவி உங்களுக்குள்ள வந்தால் என்ன நடக்கும்? அதுதான் இன்னைக்கு வாசகம். தூய ஆவியை நாம் பெற்றுக்கொண்டால் என்ன நடக்கும்? பிரியமானவர்களே, நமக்கு தந்தையான கடவுளை பற்றி கொஞ்சம் தெரியும்.
தந்தையான கடவுள். பழைய ஏற்பாட்டில் தந்தையான கடவுள் எப்படியெல்லாம் மக்களை வழி நடத்தினார், இறைவாக எப்படி வழி நடத்தினார், இஸ்ரேல் மக்களை எப்படி வழி நடத்தினார். தந்தையான கடவுளை பற்றி நமக்கு கொஞ்சம் புரியும். ஏன்னா நமக்கு ஒரு தந்தை இருக்கிறார். நம்ம எல்லாருக்கும் அப்பா இருக்கிறாங்க இல்லையா? என்னங்க இல்லை, உங்க அப்பாவை பற்றி பேசுறேன். எல்லாருக்கும் அப்பா இருக்கிறாங்க இல்லையா? அப்பாவுடைய அனுபவம் நமக்கு கொஞ்சம் தெரியும். அப்ப அப்பான்னா ஓகே இவரு தான் அப்படின்னு நம்ம புரிஞ்சுப்போம். தந்தையான கடவுளை நம்முடைய அப்பா, நம்மை பெற்றெடுத்த அப்பாவோடு கனெக்ட் பண்ணி அப்பானா இப்படிதான் இருப்பார். இந்த உலக அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அப்படின்னா அந்த அப்பாவை எப்படி பார்க்கறது? அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டா பார்க்குது. இந்த உலக அப்பா ரொம்ப ஜாலியானவர்னா அந்த அப்பாவை எப்படி பார்க்குறது? அப்படிதான் பார்க்கணும். தந்தையான கடவுளை பத்தி நமக்கு கொஞ்சம் தெரியும். மகனான கடவுள் யாரு? இயேசு. இயேசு பத்தி நமக்கு நல்லாவே தெரியும். விவிலியத்துல நமக்கு அதிகமாக போதிக்கப்பட்டது இயேசு பத்தி தான். அது தெரியும். எல்லா அப்பா அம்மாவுக்கும் மகனை பத்தி தெரியும் இல்லையா? பிள்ளைகளை பற்றி தெரியும். அப்ப அந்த உறவு கூட நமக்கு என்னது அப்படின்னு நமக்கு புரிஞ்சுக்க முடியும். மகன் உறவு என்பது நமக்கு தெரியும். நமக்கு பிள்ளைகள் இருக்கா, நமக்கு மகன் இருக்கா, மகள் இருக்காங்க. அப்பா பிள்ளையினுடைய உறவு நமக்கு தெரியும். தூய ஆவியினுடைய உறவு நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஏன்னா அப்பா நம்ம வீட்டில் இருக்காரு, அதனால தெரிகிறது. மகன் மகள் நம்முடைய வீட்டில் இருக்காங்க, அந்த உறவு தெரிகிறது. தூய ஆவி எந்த உறவோடு நம்ம கனெக்ட் பண்ண முடியும்? நம்ம வீட்டில் தூய ஆவியை நம்ம உறவுகளோடு, நம்ம சொந்த பந்தங்களோடு எந்த உறவோடு கனெக்ட் பண்ண முடியும்? கனெக்ட் பண்ண தெரியல, கனெக்ட் பண்ண முடியல. அதனால நமக்கு தூய ஆவை பற்றி யோசிக்கவே நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. தந்தையான கடவுளை அப்பாவோடு ஒப்பிடலாம், மகனான கடவுளை நம்முடைய மகனோடு ஒப்பிட்டு நாம் சிந்திக்கலாம். தூய ஆவியாரை சிந்திக்க தியானிக்க நமக்கு எந்த உறவும் நம்ம வீட்டில் கிடையாது. யாராவது இருக்காங்களா தூய ஆவி? தூய ஆவிக்கு இன்னொரு வார்த்தை இருக்கு, ஹோலி ஸ்பிரிட் அப்படின்னு சொல்றோம். இன்னொரு வார்த்தை தூய ஆவிக்கு இன்னொரு வார்த்தை ஹோலி கோஸ்ட். ஹோலி கோஸ்ட். அந்த ஹோலி எடுத்துட்டு போனா என்ன ஆகுது? கோஸ்ட். நம்ம வீட்டில் கோஸ்ட் தான் இருக்கு, ஹோலி கோஸ்ட் கிடையாது. கோஸ்ட் என்னது? பேய். பல பேர் வீட்டில் பேய் தான் இருக்கு. ஆனால் ஹோலி கோஸ்ட் என்பது தூய ஆவியானவர். நமக்கு அந்த தூய ஆவியினுடைய உறவு பிடிபட மாட்டேங்குது. என்ன தூய ஆவியானவர்? பிரியமானவர்களே, அதனால்தான் இன்றைக்கு ஆண்டவர் சொல்றார், அந்த தூய ஆவியானவர் பெறுகிற போது உங்களுக்கு என்ன நடக்கும்? உங்களுக்குள்ள என்ன நடக்கும்? நான் இங்கிருந்து எடுத்துக் கொள்கிறேன். அவர் சொல்றார், நான் உங்களை விட்டு போக போகிறேன். உங்களை விட்டு போக போகிறேன். யாரு மொபைல்? உங்களை விட்டு நான் போக போகிறேன், தூய ஆவி உங்களுக்கு கொடுக்க போகிறேன். இயேசு அப்படி சொல்லும் போது ஒரு சீடன் கூட நீங்க எங்க போறீங்க அப்படின்னு கேட்கல இல்லைங்களா? ஒரு சீடர் கூட எங்க போக போறீங்க அப்படின்னு கேட்கல. மாறாக அவர்கள் உள்ளத்தில் துயரத்தால் மூழ்கினார்கள். அந்த வார்த்தை அப்படியே நான் படிக்கிறேன். இப்போது என்னை அனுப்பியவிடம் போகிறேன், ஆனால் உங்களுள் எவரும் நீர் எங்கே போகிறீர் என்று என்னிடம் கேட்காமலேயே, எங்க போறீங்க அப்படின்னு கேட்காமலேயே நான் சொன்னவற்றை குறித்து துயரத்தில் மூழ்கி இருக்கிறீர்கள். துயரத்தில் மூழ்கிட்டீங்க. நான் எங்க போறேன்னு கேட்கல, நான் எங்க போகிறேன் உங்களுக்கு தெரியல. ஆனா நான் சொன்ன உடனே, உங்களை விட்டு நான் போறேன் அப்படின்னு சொன்ன உடனே துயரத்தில் மூழ்கி இருக்கிறீர்கள். ஏன் துயரத்தில் மூழ்கினாங்க? சீடர்கள் மேசு நான் அவங்களை விட்டு போறேன்னு சொன்ன உடனே ஏன் துயரத்தில் மூழ்கினார்கள் சீடர்கள்? எனக்கு இங்கே தான் பேசியிருக்கேன்னா இல்லை ரொம்ப பேசுறேன்னா? நான் உங்களை விட்டு போக போகிறேன் இயேசு சொன்ன உடனே சீடர்கள் துயரத்தில் மூழ்கினார்களாம். சில வீட்டில் நான் இனிமேல் உங்கள் வீட்டுக்கு வரமாட்டேன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. கணவன் இனிமேல் நான் வரவே மாட்டேன்னா ஜாலியாக போயிட்டு வாங்க அப்படி இல்லையா? இல்லை பையன் வீட்டுக்கு வரலன்னா பரவாயில்ல நீ போடா. இங்கே இயேசு இனிமேல் நான் உங்களை விட்டு உங்க கூட வரமாட்டேன், உங்களை விட்டு போகிறேன் என்றால் சீடர்கள் என்ன பண்ணாங்களாம்? துயரத்தில் மூழ்கினார்கள். ஏன் மூழ்கினார்கள் துயரத்தில்? நீங்க பேசுறதுக்காக தான் கேள்வி கேட்கிறேன், சொல்லுங்க. ஏன் சொல்லுங்கம்மா, நீங்க சொல்லுங்க. ரெண்டாவது பெஞ்ச், மூணாவது பெஞ்ச், சாரி நீங்க பயந்துடாதீங்க, சொல்லுங்க. நீங்க தான் முன்னாடி ஒரு பெஞ்சு காலியா இருக்கு. அது ஏன் பயந்தாங்க? சப்போர்ட்டிவா? என்ன சப்போர்ட்டிவ்? இல்லை கரெக்டாக தான் வருவீங்க, அதுக்காக தான் கேட்குறேன்.
பிரியமானவர்களே உட்காருங்க. இயேசு தன்னுடைய சீடர்களோடு இருந்தபோது சீடர்களுக்கு ஏதாவது கவலை இருந்துச்சா? சாப்பாட்டுக்கு, படுத்து தூங்குறதுக்கு, குடிக்கிறதுக்கு ஏதாவது கவலை இருந்துச்சா? ஒண்ணுமே கிடையாது. எல்லாம் இயேசு பார்த்துக்கிட்டார். எல்லாமே இயேசு அவங்களுக்கு ப்ரொவைட் பண்றார். இயேசு போன இடத்துல விருந்து கொடுக்குறாங்க. ஆனா இயேசு சாப்பிட்டது போல எங்கேயும் பார்க்கல. ஆனா இவங்க தான் கை கழுவாமையே சாப்பிட்டாங்க. இயேசுக்கு விருந்து கொடுத்தாங்க ஓய்வு நாள்ல. இயேசு ஓய்வு நாள்ல சாப்பிட்டது போல எங்க தெரியல. ஆனா இவங்க தான் ஓய்வு நாள்ல சாப்பிட்டாங்க. நல்லா சாப்பிட்டாங்க சீடர்கள். வேலை செய்யாமே சும்மா அப்படியே கூடவே இருந்துகிட்டு இயேசு கூட இருந்துட்டு அப்படியே ஜாலியா போயிட்டு எந்த பிரச்சனை இல்லாம அப்படி இருந்தாங்க. இப்ப இயேசு சொல்றாரு, நான் உங்களை விட்டு போக போறேன். இனிமே சாப்பாட்டுக்கு கஷ்டப்படணும், தூங்குறதுக்கு கஷ்டப்படணும் இல்லையா? அப்ப துயரத்தில் மூழ்கினார்கள். இயேசு எங்களை விட்டு போனா எங்க கதி என்ன? இனிமே நாங்க என்ன பண்றது? பாருங்க, சீடர்கள் தங்களை பத்தி தான் யோசிச்சாங்க. எங்க இயேசு போயிட்டா எங்களுக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் கிடைச்சதெல்லாம், இதுவரையும் கிடைச்சதெல்லாம் 3 வருஷம் கிடைச்சதெல்லாம் கிடைக்காது. அந்த துயரம் தான் அவளை மூழ்கியது. இயேசு ஏதோ சிலுவையில் போய் அறையப்பட போகிறார், அவர் சாக போகிறார், எங்களுக்காக துன்பப்பட போகிறார். இயேசுனுடைய சாவை நினைத்து அவங்க துயரத்தில் மூழ்கல. அப்படி மூழ்கி இருந்தால், அப்படி அவங்க நினைச்சிருந்தாங்கன்னா இயேசு சொல்றது புரியும். நான் எங்கே போகிறேன்? நான் சிலுவை சுமக்க போகிறேன். சிலுவை சுமந்த பின்பு எனக்கு என்ன நடக்கும்? உயிர்த்தெழுதல் நடக்கும். அதன் பின்பாக நான் எங்க போவேன்? தந்தையிடம் போகிறேன். நான் தந்தையிடம் போவதை நினைச்சு நீங்க சந்தோஷப்படுவீங்களா, துன்பப்படுவீங்களா? சீடர்கள், நீங்க மூலையில சீடர்கள் சந்தோஷப்படுவாங்க. தன்னுடைய தந்தையிடம் இயேசு போகிறார், எங்கிருந்து வந்தாரோ அங்க போகிறார் சொல்லி நான் போவதை பற்றி நீங்க சந்தோஷப்படுவீங்க. நீங்க அதை யோசிக்கல. இயேசு தன்னுடைய தந்தையினுடைய வீட்டுக்கு போக போகிறார், அதை நினைச்சு நீங்க சந்தோஷப்படல. எங்களுக்கு இனிமே சாப்பாடு கிடைக்காது, இனிமே தூங்குறது இடம் கிடைக்காது, இனிமே எங்களுடைய வசதிகள் கிடைக்காது என்று நீங்கள் துன்பத்தில் மூழ்கி இருக்கிறீர்கள். பிரியமானவரே, இயேசு அதை சொல்றாரு, நாம் போனாதான் யாரும் உங்களுக்கு கிடைப்பாங்க? தூய ஆவியர் கிடைப்பார். நாம் போகணும், தந்தையிடம் போக வேண்டும், தந்தையான தூய ஆவி உங்களுக்கு கொடுப்பார். அடுத்த வசனத்திலும் தான் நம்ம கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம். அவர் வந்து யாரு? அவர் என்ன யாரு? தூய ஆவி வந்து பாவம், நீதி, தீர்ப்பு ஆகியவை பற்றி உலகினர் கொண்டிருக்கக்கூடிய கருத்துக்கள் தவறானவை என்று எடுத்து காட்டுவார். என்னங்க அது? நாம பாவம் பற்றி நினைச்சிருக்கோம் இல்லையா? பாவம்னா என்னது? அது வந்து தவறாம். தூயாவி வந்து சொல்லுவாராம், நீங்க பாவத்தை பத்தி நினைச்சிருக்கீங்களே அதெல்லாம் தப்பு, சரியான அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல, பாவத்தை பத்தி உங்களுக்கு சரியான அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது அப்படின்னு தூயாவி வந்து சொல்லி கொடுப்பாராம். 2வது நீதியை பற்றி இந்த உலகம் கொண்டிருக்கிற இது வந்து தப்பு அப்படின்னு தூயாவி சொல்வாராம். 3வது தண்டனை, தீர்ப்பு, அதுவும் தப்பு அப்படின்னு சொல்லி தூய ஆவியானவர் வந்து சொல்லி கொடுப்பார். எப்படி? பாவத்தை பத்தி நமக்கு தெரியலையா? பாவம்னா என்னதுன்னு தெரியாதா? நமக்கு தெரியுமே பாவம்னா. ஆனா நாம் பாவம் என்கிற அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து தப்பாம். தூய ஆவியானவர் வந்தாதான் அது உங்களுக்கு சொல்லி கொடுப்பாராம். பாவம்னா என்னது? யாருக்கெல்லாம் இங்க பாவத்தை பத்தி தெரியாம உட்காந்துக்கிறீங்க? பாவம்னா என்னன்னே தெரியாது. ஐயோ, உங்களை பார்த்தா பாவமா இருக்கு. பாவனை எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? பிரியமானவர்களே, ஆனா தப்புன்னு சொல்றாரு இயேசு. தூய ஆவி வந்துதான் உங்களுக்கு பாவம்னா என்னதுன்னு சொல்லி கொடுப்பாரு. பிரியமானவர்களே, கவனியுங்கள். ஆண்டவர் இயேசு சீடர்களை பார்த்து பாவங்களை பற்றி உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் தப்பு அப்படின்னு சொல்லல. பாவங்கள் ப்ளூரல் சொல்லல. பாவத்தை பற்றி உங்களுடைய எண்ணம் தப்பு. ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம்? பாவத்தை பற்றி உங்களுடைய எண்ணம் தவறு, பாவங்கள் அப்படின்னு சொல்லல, ப்ளூரல் சொல்லல. பிரியமான டைம் நான் சொல்லுகிறேன். நிறைய பாவங்கள் உலகத்தில் இருக்கு. ஆனால் ஆண்டவர் இயேசு சொல்லக்கூடிய விஷயம் என்னென்றால், நீங்கள் பாவம் அதை பற்றி கொண்டிருக்கிற எண்ணம் தப்பு. அது கடில் சொல்கிறார், பாவம் பற்றி அவர் கருத்து தவறானது, ஏனெனில் என்னிடம் அவர்கள் நம்பிக்கை கொள்ளவில்லை. இப்ப புரியுதுங்களா? என்னது பாவம்? இயேசுவை நம்பாமல் இருப்பதுதான் எல்லா பாவங்களையும் விட பாவம். இந்த இடத்துல சொல்லுவாரு, தூய ஆவியானவரை பழித்துரைப்பவர் மன்னிக்கப்பட மாட்டான். அங்க சொல்லுவார். இங்க சொல்றாரு, என்னை நம்பாதவன் தான் மிகப்பெரிய
பாவம். நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன தப்பெல்லாம் பாவம் தான். ஆனா அதை விட ஆண்டவர் சொல்றாரு, தூயா வந்து சொல்லுமா, யாரை நம்பாமல் இருப்பது பாவம்? இயேசுவை நம்பாமல் இருப்பது பாவம். நாம தப்பிச்சுக்கிட்டேன்டா. ஏன்னா நம்ம என்ன பண்றோம்? இயேசுவை நம்புகிறோம். பிரியமானவர்களே, இயேசு வாழ்ந்த காலத்துல இயேசுவை கடவுளாக ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தவர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. இயேசுவை இறைமகன் என்று ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தவர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. அதனால தான் இயேசுவை என்ன பண்ணாங்க? சிலுவையில் வச்சு சாகணும். அதான் சொல்றாரு, என்னை கடவுளுடைய மகனாக நிறைய பேர் புரிஞ்சிக்கல, ஏத்துக்கல. அவர்கள் பாவம்னா ஏதோ நினைச்சுன்னு இருக்காங்க. ஏதோ திருடுது, கொள்ளையடிக்கிறது, கொலை செய்யுது, அதுதான் பாவம் நினைச்சுன்னு இருக்காங்க. ஆனா அதை விட மிகப்பெரிய பாவம் என்ன? கடவுளுடைய மகனை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதுதான் பாவம். பிரியமான, பல சமயத்துல நம்ம கடவுளை ஏத்துக்கிட்டோம், ஆனா அந்த நம்பிக்கை எப்படி இருக்கிறத நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். எனக்கு கடவுள் வேண்டும் தான், இயேசு வேண்டும் தான், நான் இயேசுவை நம்புவேன் தான். ஆனால் எனக்கு வேற காரியங்கள் வருகிற போது இயேசு கொஞ்சம் மறந்துட்டு அது எனக்கு முக்கியமா போயிடுது. அது பணமாக இருக்கலாம், வசதியாக இருக்கலாம், பதவியாக இருக்கலாம். என்கிட்ட வந்து கேட்டாங்க ஒருத்தர், என் பேரை மாத்தி கொடுங்க, ஏன் எனக்கு அரசாங்க வேலை கிடைக்க போது கிறிஸ்துவ நேமாகி இருக்கு, மாத்தி கொடுங்க. நான் சொன்னேன், உங்களுக்கு பேரை மாத்தி கொடுத்துட்டு நான் 7 வருஷம் போய் ஜெயில உட்கார முடியாது. உங்களுக்கு பேரை மாத்தி கொடுத்துட்டு நான் 7 வருஷம் போயிட்டு 7 வருஷம் ஜெயில உட்கார முடியாது. ஞானஸ்தான சர்டிஃபிகேட்ல எந்த ஃபாதரும் பேரை மாத்த முடியாது. மாத்தினா ஜெயிலு. சொன்னேன், அவங்க புரிஞ்சுக்கலாம் என்ன சொல்றேன். பிரியமானவர்களே, கவர்மெண்ட் ஜாபுக்காக என் பெயரை, என் கிறிஸ்துவ பெயரை நான் மாற்றிக் கொள்கிறேன். இதில் எங்க நான் இயேசுவை நம்புகிறேன்? இதில் எங்க நான் இயேசுவை நம்புகிறேன்? பிரியமானவர்களே, தூயாவை சொல்றாரு, இயேசுவை நம்பாமல் இருப்பதுதான் பெரிய பாவம். இரண்டாவது, நீதி. இதை பற்றி உங்களுடைய கருத்து தப்பு அப்படின்னு சொல்றாரு. என்ன, நான் கேள்வியெல்லாம் கேட்கல, ஸ்ட்ரைட்டா போயிடுறேன். நீதி பற்றி நமக்கு தெரியும். சரியான சரி, தப்பான தப்பு, தப்பானவனுக்கு தண்டனை, சரியானவனுக்கு விடுதலை. இதுதான் நீதி. புரியுங்களா? தப்பா செய்யறவன் தண்டனை கொடுக்கணும், நல்லது செய்யறவனுக்கு தண்டனை கொடுக்க கூடாது. இதுதான் நீதி. சரியான ஊதியத்தை சரியான வேலை செய்ய கொடுக்கணும். இவ்வளவு நேரம் வேலை செஞ்சானா அவ்வளவு நேரத்துக்கு உண்டான ஊதியம் கொடுக்கணும். அதான் நீதி. இல்லைன்னா ஏமாற்றுத்தனம். இது நமக்கு அண்டர்ஸ்டாண்டிங், நமக்கு பற்றி நீதி. ஆனா தூயாவை சொல்றாரு, அதெல்லாம் பெரிய நீதி கிடையாது. அவர் என்ன சொல்றாரு? பெரிய மாணவர்களே, இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்த பரிசேயர்கள், சதுசேயர்கள், தலைமை குருக்கள் என்ன நினைச்சாங்கன்னா, நாங்கள் செய்யக்கூடிய நல்ல செயல்களால் எங்களுக்கு விண்ணகத்துல எங்களுக்கு நீதி கிடைக்கும், எங்களுக்கு விண்ணகம் கிடைக்கும். எங்களுடைய செயல்களை பார்த்துத்தான் கடவுள் எங்களுக்கு நீதி வழங்குவார். நாங்கள் செய்யக்கூடிய நல்ல செயலை பார்த்து கடவுள் எங்களுக்கு நீதியை வழங்குவார். ஆனா தூயா என்ன சொல்றாரு? நீ நல்ல செயல்களெல்லாம் செய்ய, ஆனால் நீ கடவுளை நம்பாமல் செய்யக்கூடிய நல்ல செயல்கள் கடவுளுடைய பார்வையில நீதியாக எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது. எனக்கு நிறைய பேர் சொல்றாங்க, நான் கோயிலுக்கெல்லாம் போக மாட்டேன் ஃபாதர், நான் கோயிலுக்கெல்லாம் போக மாட்டேன், கடவுள்லாம் கும்பிட மாட்டேன், சாமியெல்லாம் கும்பிட மாட்டேன், நான் சோஷியல் ஒர்க் பண்ணிட்டு அப்படியே போவேன். சோஷியல் ஒர்க் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆமா, இம்பார்ட்டன்ட். ஆனால் எனக்கு கடவுளே தேவையில்லை, கடவுள் ஒருவர் இருக்கிறார் நான் நம்ப மாட்டேன், கடவுள்லாம் அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லி கடவுளை வேண்டாம் என்று சொல்லி என்னுடைய நற்காரியங்களால் தான் நான் மோட்சத்துக்கு போவேன். புரியுதுங்க? நான் செய்யக்கூடிய நற்காரியங்களால் நான் மோட்சத்துக்கு போவேன். இதுல கடவுளுக்கு எந்த வேலையும் கிடையாது. மை ஓன் மெரிட்ஸ் டேக்ஸ் மீ டு ஹெவன். இதுக்கு சொந்தம் யார் கொண்டாடுறேன்? விண்ணகம் போறது யார் சொந்தம் கொண்டாடுவது? நான் என் சொந்த முயற்சியால, சொந்த நன்மைத்தனத்தால நான் மோட்சத்துக்கு போவேன். கடவுள் என்னை மோட்சத்துக்கு கொண்டு போக வேண்டிய அவசியம் இல்ல, கடவுளுக்கு இடம் கிடையாது. இதுதான் அவங்க நினைச்சிருந்தாங்க பரிசேயர்கள். ஆனா இயேசு சொல்றாரு, அது உங்களுடைய பார்வை. ஆனா நீங்க மோட்சத்துக்கு போகணும்னா கடவுள் உங்களை நீதி தீர்ப்புக்கு உள்ளாக்க வேண்டும் என்றால் நீங்க யாரை நம்பி ஆகணும்? யாரை நம்பணும்? இயேசுவை நம்பணும். இயேசுவை நம்பினால்தான் நீங்கள் மோட்சத்துக்கு போக முடியும். அங்குதான் உங்களுக்கு உண்மையான தீர்ப்பு இருக்கு. மூன்றாவது நீதி இருக்கு, மூன்றாவது தீர்ப்பு. கடைசியில் படிங்க. தீர்ப்பு பற்றி அவருடைய கருத்து தவறானது, ஏனெனில் இவ்வுலகின் தலைவன் தண்டனை பெற்றுவிட்டான். பிரியமானவர்களே, இயேசுவை நம்பல,
இயேசு கடவுளாக அவங்க ஏத்துக்கல. இயேசு சொல்லுகிறார், நீங்கள் தூய ஆவியை பெறுகிற போது உங்களுடைய தீர்ப்பு பற்றிய உங்களுடைய எண்ணம் தவறானது. ஏனென்றால் உலகின் தலைவன் ஏற்கனவே தண்டனை பெற்று விட்டான். என்ன சொல்ல வராரு? கடவுள் சாத்தானை ஏற்கனவே ஒழித்து விட்டார். சாத்தானியை ஜெயிச்ச கடவுள், சாத்தானியை வென்றுவிட்ட கடவுள் இந்த உலகத்துல கடவுளை ஏற்றுக்கொள்ளாதவனை தண்டிக்காமல் இருப்பாரா? கடவுளை நம்பாதவன், இயேசுவை நம்பாதவன், கடவுளை நம்பாதவன், இவர்களுக்கு என்ன கிடைக்குமா? இந்த உலகில் அவனுக்கு தண்டனை உண்டு. ஏன்னா கடவுளை ஏற்றுக்கொள்ளாத சாத்தானுக்கு என்ன கிடைச்சது? தண்டனை. சாத்தானுக்கு தண்டனை இருக்கிற போது, கடவுளுக்கு எதிராக நடக்கூடிய சாத்தானுக்கு தண்டனை இருக்கிற போது, கடவுளையே நம்பாத ஒருவனுக்கு என்ன நடக்கும்? அப்படியே வா வான்னு சொல்லி மோட்சம் கொடுப்பாரா? தண்டனை உண்டு, தண்டனை உண்டு. இப்போ 3 காரியங்கள் இயேசு பத்தி தான் தன்னை சொல்றாரு. என்ன நீங்க நம்பணும், நம்பலன்னா அது பாவம். 2வது, என் வழியாகத்தான் நீங்க யாரிடம் போக முடியும்? தந்தையிடம் போக முடியும், மோட்சத்துக்கு போக முடியும். உங்க நற்செயல்களால் நீங்க மோட்சத்தை வாங்க முடியாது, விலைக்கு வாங்க முடியாது. 2வது, உங்களுடைய தீர்ப்பு தப்பு. 3வது, நான் சாத்தானியை தண்டித்திருக்கிறேன். நீங்கள் என்னை, கடவுளாக இருக்கிற என்னை நீங்கள் நம்பவில்லை என்றால் கடைசியில் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? தண்டனை கிடைக்கும். பிரியமானவர்களே, நம்முடைய விசுவாசத்தை கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். தூய ஆவியானவர் இதை நமக்கு ஒவ்வொரு நாளும் கற்றுக் கொடுக்கிறார். இயேசுவை நம்பு, இயேசுவை நம்பு, கடவுளை நம்பு, கடவுளுடைய வழியில போ என்று சொல்லிக் கொடுக்கிறார். முயற்சி எடுப்பான்.